Hello friends, welcome back to our channel Small Stitch Fashion. இந்த வீடியோல சூப்பரான Dragonfly எப்படி பண்றது அதுதான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ்ல இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா நீட்டா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு Dragonfly பண்ண போறோம். நம்மளோட ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ண விரும்பினா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சீக்கிரமாக நம்ம கிளாஸ் பே பண்ணுற மாதிரி ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே நம்மகிட்ட தான் கிட்டு வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியுமே இல்லை. உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் கிடைக்கிற திங்ஸை வச்சு இந்த ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரூச் கிட் உங்களுக்கு கிடைக்கல, நம்மகிட்ட வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம ப்ரூச் கிட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் 1300, தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங். இப்போ நம்ம சுகர் பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். மெட்டல் ஒயரில் பாதி அளவு எடுத்துருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடை இன்சர்ட் பண்ணி சென்டரில் வச்சு இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. செகண்டு சுகர் பீடை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். எப்படி பண்ணோன்னா 2 மெட்டல் ஒயர்லேயுமே, மெட்டல் ஒயரை இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு 2 மெட்டல் ஒயர்லேயுமே உள்ளே போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணணும். சுகர் பீடில் குட்டி ஹோல் இருக்கிறதுனால அப்படி பண்ண முடியலை. ஸோ நான் ஒரு 3 mm பீடு இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஒயிட் பேல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கிற ஒரு பேல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஈக்குவல் சைஸில் ஈக்குவல் லென்த்துக்கு நீங்கள் சுகர் பீடை லோட் பண்ணிக்கோங்க. சுகர் பீடு இந்த மாதிரி லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மெட்டல் ஒயரால் இந்த மாதிரி தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற சுகர் பீடு எல்லாமே உடனே நீங்கள் அதே பேக்கெட்டில் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக லோட் பண்ணிட்டீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க, வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு அப்புறமா இன்னொரு சைடு ஃபுல்லுமே லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டான கவுண்டிங்கில் லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம கிளாஸில் சொல்கிற மாதிரியே இதில் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணலாம். நான் குட்டி குட்டி டிப்ஸு, குட்டி குட்டி டெக்னிக்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே டிசைன் தான் நீங்கள் பண்ணணும்னு இல்லை, அதே பீடு தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை. உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பீட்ஸோட கவுண்டிங் நான் கவுண்ட் பண்ணலை. ஃபைனலாக 2 சைடும் எடுத்து ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் பார்க்குறேன். ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட் பேர்ல் லோட் பண்ண போகிறேன். மெட்டல் ஒயரோட 2 எட்ஜையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 எட்ஜ்லேயுமே நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேர்லை இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் மறுபடியும் ஒயிட் பேர்ல் இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க லென்த்து கரெக்டாக இருக்காங்கிறத. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போது மறுபடியும் நம்ம ஒயிட் பேர்ல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மெட்டல் ஒயர் 2 எட்ஜையும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. ஒரே ஒரு மெட்டல் ஒயரில் ஒயிட் பேர்ல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பேர்ல் இன்சர்ட் பண்ணாத இன்னொரு எட்ஜை எடுத்து இந்த ஒயிட் பேர்லோட ஹோலில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட் பண்ண முடியுதோ டைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் விங்ஸ் வைக்க முடியும். நீங்கள் பவு டிசைன் பண்ணுறீங்கனாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். சென்டரில் ஒரு ஒயிட் பேர்லை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பவு டிசைன் பண்ண முடியும். இந்த ஒயிட் பேர்ல ஹோல் இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பவு பண்ணுறதுக்கு விங்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 சைடும் லோட் பண்ண போகிறோம். சுகர் பீட் தான் லோட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரூச் கிளாஸோட டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்பவே மினிமமான ப்ரைஸில் ஃப்ரீ கிளாஸ் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் டெய்லரிங் 100, ஆரிக்கு 200.
வேறு எந்த ஒரு ஃபீஸும் இல்லை. ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 2 சைடுமே லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பேலோட ஹோலுக்குள்ளால இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு உள்ள விங்ஸை லெஃப்ட் சைடே இன்சர்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு உள்ளதை ரைட் சைடே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னால் லாஸ்ட்டாக போட்ட ஒயிட் பேல் டைட்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு விங்ஸ் கிடச்சிட்டு மறுபடியும் இன்னொரு விங்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணி இன்னொரு விங்ஸாக ரெடி பண்ண போகிறோம். ட்ராகன் ஃப்ளைக்கு இந்த 2 விங்ஸோடு நீங்கள் முடித்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் ஒரு ட்ராகன் ஃப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் ட்ராகன் ஃப்ளையை நம்ம நேச்சுரலாக பார்க்கும்போது 4 விங்ஸ் இருக்குது. நான் அதை இன்றைக்கி தான் நோட் பண்ணேன். ஸோ இன்னும் 2 விங்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இன்னொரு ஒயிட் பேலை மெட்டல் வயரோட ஒரே ஒரு எட்ஜிலேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம பண்ண அதே ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். இன்னொரு மெட்டல் ஒயரை அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணுறோம். டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் இதே மாதிரி 2 சைடுமே சுகர் பீடு லோட் பண்ணி விங்ஸாக ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட் 2 விங்ஸ் நம்ம பண்ணது ஈக்குவல் சைஸில் பண்ணியிருந்தோம். இப்போ பண்ண போகிறது ஏற்கனவே பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸஸாக பண்ணுங்கள். சுகர் பீடாக இருந்தால் ஒரு 5 or 6 பீட் எக்ஸஸாக போடுங்க. இப்போ நான் லோட் பண்ணி எடுத்துட்டேன். 2 சைடுமே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இந்த விங்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒயிட் பேலுக்குள்ளால இன்சர்ட் பண்ணி இப்போ ஈவனாக இருக்குது. நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். வலது பக்கம் உள்ளதை வலது பக்கம் இன்சர்ட் பண்ணுங்கள். இடது பக்கம் உள்ளதை இடது பக்கம் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் நம்ம நிறைய டிசைன்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கால் பண்ணி எங்களோட குழந்தைங்களும் இதை கற்றுட்ருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறத உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 செகண்ட் தான் ஆகும். ஆனால் நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது ஹெட் போர்ஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹெட் போர்ஷனுக்கு 2 இதை விட ஸ்மால் சைஸில் இருக்கிற அந்த ஒயிட் பேலை விட ஸ்மால் சைஸில் இருக்கிற 2 பீடு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒயிட் பேலை நம்ம இன்சர்ட் பண்ண அதே டெக்னிக் தான். ஒரு சைடு மெட்டல் ஒயரோட ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு இருக்கிற மெட்டல் ஒயரை அதுக்குள்ளால் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே இதே மாதிரி சின்ன பீடு இன்னும் ஒரு பீடை இன்சர்ட் பண்ணி இன்னொரு லேயரும் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு மெட்டல் ஒயர் காலி ஆகிடுச்சு. கரெக்டாக பாதி அளவு மெட்டல் ஒயர் நான் யூஸ் பண்ணேன். காலி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம குட்டீஸ்க்கெலாம் இந்த ட்ராகன் ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஸ்டாரு, ஃபிஷ்ஷு, ஆக்டோபஸ் இப்படிப்பட்ட டிசைன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு என்னென்ன டிசைன்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கிற எல்லா டிசைன்ஸையுமே உங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸில், ஹேர் ஆக்சஸரிஸில், ஹேண்ட்பேக்கில், ஸ்கூல் பேக்கில், லஞ்ச் பேக்கில் நீங்கள் சூப்பராக நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம குட்டீஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதில் நம்ம மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட டிசைனை உங்களுக்கு தேவையான மாதிரி நல்லாவே மோல்டு பண்ணி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் கியர் ஒயர் கூட யூஸ் பண்ணலாம். சுகர் பீட் நம்ம யூஸ் பண்ணும்போது கியர் ஒயர் ரொம்ப பெஸ்ட்டு. ரொம்ப தின்னாக வாங்கிக்கோங்க.
0.3 mm வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போது மெட்டல் ஒயரில் தின்னாக இருக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்த மெட்டல் ஒயர் இது தான். இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் பெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பெண்ட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதோட லுக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைனலாக நம்ம பண்ண எல்லா ட்ராகன் ஃப்ளையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். ஒவ்வொரு ட்ராகன் ஃப்ளைலையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க மெட்டல் ஒயரை பெண்ட் பண்ணுறது ட்விஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. இப்போது உங்களோட கை அதுக்கு ரொம்பவே பழகிடுச்சு. இப்போது ஈஸியாக சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான மெட்டீரியல் கூட மார்க்கெட்டில் கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதை விட நம்மளோட கையால் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.